எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என்பதனாலே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இருதயத்தை ஒரு தொட்ட ஒரு காட்சியை நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். அவர் என்ன பண்ணியிருக்காரு? லூக்கா 8 அதிகாரம். அப்போ அவ என்ன செஞ்சிருக்கா? அந்த இது அவங்க அந்த செவ்வாழ தலைவன் வந்திருக்கான். வந்தோடனே அவன் வேலைக்காரனுக்காக கேட்டிருக்கான். கேட்ட உடனே அவன் சொல்லியிருக்கான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான், என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஆண்டவருக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் இருதயத்தை தொடுது. ஐயா இப்படி எவனுமே கேட்க நீ வரவே வேண்டாம், சொன்னாலே போதும் அப்படின்னு நம்ம அந்த நூற்றுக்கணக்கு நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு இந்த இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று ஆண்டவர் உடனே கண்ணீருக்கு உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு 7 தடவை என்ன செய்யறா? தன் மகன் இறந்துறான், தூக்கிக்கிட்டு வராங்க. வரும்போது ஆண்டவர் அவ கூப்பிடல, ஆண்டவர்கிட்ட பேசல. அந்த 500 அந்த ஊருக்குள்ள ஆண்டவர் போறாரு. போகும்போது அவளுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகிறாரு. அவ ஐயா என் பிள்ளையை சுகமாக்குங்க எதுவுமே சொல்லல. ஆண்டவர் கண்ணீர்களை பார்க்கிறவரு. உடனே கண்ணீரை பார்க்கிறாரு. கண்ணீரை பார்த்து உடனே சுகப்படுத்துறமா அவன் மகனை எழுப்பி கொடுக்குறாரு. பாடையை நிறுத்த சொல்றாரு. அவர் பார்க்கிறாரு, இவ்வளவு ஜனங்க இருக்காங்க, நம்ம இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்யணும்னு ஆண்டவருக்குள்ள வல்லமை இறங்கிருச்சு. அப்போ உடனே என்ன செய்யறாரு? அந்த பாடை கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாடை மேல கையை வச்ச உடனே அந்த வாலிப என்ன பண்றான்? இழந்து போறான். அப்போ ஆண்டவருக்கு தெரியும், இந்த பொம்பளைக்கு இவனை விட்டா வேற கெதி கிடையாது, இவன் தான் இருக்கான், இவனை நம்ம என்ன செய்யணும்? அப்போ அழுகைய அவர் பார்த்துருப்பாரு. ஒருவேளை என்ன சொல்லி வந்திருப்பான்? மகனே நீ போயிட்டு நான் என்ன செய்யலா போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவருடைய இருதயத்தை ஒவ்வொரு கண்ணீர் தொடுது. இவருடைய கண்ணீர் அவருடைய இருதயத்தை தொட்டுருச்சு. ஒரு இருதயத்தை தொட்டுருச்சு. தொட்டதுனால ஆண்டவர் ஐயா ஜெபம் பண்ணுங்க வாங்கன்னா கூப்பிடவே இல்லை. ரோட்ல பணம் போய்கிட்டு இருக்கு, பாடையில கொண்டு போறாங்க. அங்கிருந்து அவர் வாராரு. அம்மா எப்படி அழுதுச்சு அந்த கண்ணீரை போடல. ஆண்டவர் மனதுருகி அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு இந்த அம்மா அழுது இருக்கும், கண்ணீர் வளைச்சிருக்கோம். நான் மகனே நீ போறியப்பா, நீ நான் யாருக்கிட்ட என்னை பாப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தர் அழுகிறத பார்த்தாலும் நமக்கு அழுகு வரும் தெரியுமா? நம்ம உள்ள உடைக்கும் தெரியுமா? அதே மாதிரி ஆண்டவருக்கு அந்த உள்ள உடைக்க போய் ஆண்டவர் உடனே நிப்பாட்டுங்கப்பா, பாடை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி தொட்டு வாலிபனை எழுதுருன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிடுறாரு. கூப்பிடாத ஒரு கண்ணீருக்கு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம வடிக்கிற கண்ணீரை பொறுத்துதான் ஆண்டவருக்கு இருக்கு. நம்ம கண்ணீர் எப்படிதான் இருக்கு? நம்ம கொஞ்ச மாதிரி கண்ணீரா இருக்கா, இல்ல நம்ம கண்ணீர் வேற மாதிரி இருக்கா? நம்ம கண்ணீர் ஒரு வீணான கண்ணீரா இருக்கா? எப்படி நம்ம கண்ணீர் இருக்கு? ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி கண்ணீர் வடிக்கிறோம்? ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து அவர் வேதனைப்படுற அளவுக்கு கண்ணீர் இருக்கணும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்துல அந்த இருக்கு 11வது அதிகாரத்துல அவர் ஆண்டவர் வாராரு. 3-4 நாளாச்சு நாரி போயிடுச்சு. அப்ப போனோடனே அந்த மார்த்தாள் முதல்ல ஓடியாருது. நீங்க இங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது போயிட்டு போனோடனே ஆண்டவர் சொல்லலை, மரியாதை வரச்சோன்னு சொல்ல, இதை போய் சொல்லுது ஆண்டவர் வந்திருக்காரு போ உன்னை கூப்பிடுறாருன்னு போயினான்னு சொல்லி அனுப்புது. ஆனா இவ என்ன செஞ்சிருக்கிறான்? மரியாதை ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் வடிச்சத ஆண்டவர் கலக்கிட்டார். அதே அக்கா தான் வந்துச்சு. அது பாண்டவர் பாதத்துல விழுகலை, சொல்லிட்டு மட்டும் போயிடுச்சு, நீங்க இங்க இருந்தா அவன் செத்துருக்க மாட்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவளுக்கு தெரியும் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் வடிச்ச உடனே ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டாருன்னு இருக்கு. அவரே அழுதுட்டாரு. அங்கேயும் மனதுருனாரு, எங்கேயும் அழுகிறாரு. அழுத உடனே அவளை வச்ச இடம் எங்க காட்டுங்கன்னு அப்பதான் சொல்றாரு. ஏன்னா அந்த மார்த்தானால ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த மரியாள் பாவத்தில் விழுந்து கண்ணீர் விட்டாள் அப்படின்னு பைபிள்ல நமக்கு இருக்கு. தவறுங்க, ஆண்டவரே நீ இங்க இருந்தாலும் என் சகோதரன் மறிக்க மாட்டான்,
நான் அவள் அழுகிறதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஆவியில் ஆண்டவர் கலங்குறார். அழுகிறத பார்த்துட்டு இந்த மரியா அப்படி தேம்பி தேம்பி அழுதுருக்கான். அந்த அழுகையை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு கலங்குறாரு, கலங்கி கண்ணீர் வடிக்கிறாரு. அப்போ நம்ம கண்ணீர் எப்படி இருக்கு? ஆண்டவரை கலக்கிற கண்ணீர் நம்மக்கிட்ட இருக்கா? சும்மா அழுகிறோமா? எல்லாரும் போய் நம்ம கண்ணீரை வடிச்சிடலாம். அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் உடனே அந்த பொம்பளைக்கே பாடையை உடனே சுகமாக்கி உடனே கொடுத்துட்டாரு. இந்த பொம்பளை அழுகிறதுக்கும் தம்பியை எழுப்பி கொடுத்துட்டாரு. 4 நாளாச்சு கல்லறையில வச்சு அந்த மகனை எழுப்பி கொடுத்துட்டாரு. அப்ப கண்ணீர் மாத்தாள் வந்து அழுகல, அதே தம்பிக்கிட்டேன், அதே அக்காதான். ஆனா மரியாள் வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுத உடனே எங்கேயுமே சொல்றேன். இந்த பாருங்க, இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்து பாதத்துல காலில் விழுந்தா 100 ரூபா கொடுத்துருவோம். அவன் நம்ம காலில் விழுந்துச்சு, காலில் விழுதுமா விழுகாத அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஆண்டவருடைய பாதத்துல அவ விழுங்க போய் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நம்ம பாதத்துல வந்து விழுந்து கண்ணீர் வடிக்கிறாரு அப்படின்னு ஆவியில, அது வரைக்கும் அவர் ஆவியில கலங்கல, கண்ணீர் வரல, ஆவியில கலங்குறாரு. கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இந்த அர்த்தத்துல இருக்கும். இந்த வசனத்துல கண்ணீர் விட்டு கதறின உடனே சொல்றாரு, அவளை வச்ச இடத்த காட்டுங்க, இதை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த கட்டை அவிழுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணு கட்டு இருக்கும், அந்த கட்டை அவிழ்க்கணும். 2வது வந்து இந்த இது இருக்கும், அந்த கல்லறை மூடி இருக்கிற இது இருக்கும், அதை எடுத்து போடுங்க. நம்ம வாழ்க்கையில கட்டு இருக்கும், நம்ம வாழ்க்கையில கல் இருக்கும், அதையெல்லாம் பிரட்டி போட்ட பிறகுதான் அற்புதமே நடக்கும், அதிசயமே நடக்கும். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒரு அழுகிற நமக்கு இருக்கா? அந்த அம்மா அந்த விதவை அழுதுட்டு வந்தது போல ஒரு அழுகை இருக்கா? கடவுளுக்கு தெரியும் இது எந்த அழுகை, இது கோண அழுகையா கொனை அழுகையா, இது மோசமான அழுகையான்னு அவருக்கு தெரியும். அந்த அழுகை, அந்த அழுகைக்கு தக்கணும்னு அவர் என்ன செய்யறாரு? அற்புதம் செய்யுது. பைபிள் பூரா பாருங்க, அந்த அழுகைக்கு வந்து அவர் அற்புதம் செய்வார். அந்த விசுவாசம் ஒவ்வொருத்தரும் பாருங்க, விசுவாசமே இருக்காம நீங்க ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்கப்பாங்க. ஒவ்வொருத்தர் விசுவாசத்தோடு கேட்பாங்க, ஆண்டவரை நீங்க செய்யணும். விசுவாசத்தோடு செய்ய போயிட்டாங்க. நிறைய இப்ப 4 மணிக்கு வராங்க, சர்ச்சை வந்தாங்களா 4 மணிக்கு விடுங்க. நம்ம எப்படி இருக்கோம்? அதே பேச்சு. அவ்வளவு சும்மா கூட சொல்லுவாங்க போய் சாட்சி. நம்ம அதுக்கு இல்ல, பாதத்துல போய் விழுகிறோமா? இப்ப நிறைய பேர் காலில் இந்த பிள்ளை காலில் போய் நான் விழுந்துட்டேன், என்னக்கா என் காலில் விழுங்குறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு விழுகும் போதே அதுக்கு இறக்கம் வந்துடும். அதே மாதிரி அந்த அம்மாவை என்ன பண்ணுச்சு? அதே மாத்தாளமான தான் போச்சு, விழுகல. நீ இருந்திருந்தா அதே இவன் சொல்றான், நீ இருந்திருந்தா அப்படிங்கிறா. ஆனா பாதத்துல மட்டும் விழுந்து தண்ணீர் அடிக்கிறான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கண்ணீர் ஒரு செவ்வாய் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அது உண்மையான கண்ணீராக இருக்கணும், இருதயத்தை உடைக்கிற கண்ணீராக இருக்கணும், அவரை கலக்கிற கண்ணீராக இருக்கணும். இப்படி ஒரு செவம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம எங்கே போயிருக்கலாம், எப்படி அற்புதம் நடந்திருக்கும், அவசியம் நடந்திருக்கும். செவம் பண்ணுவோமா?